ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல இந்த லெமனை வச்சு இன்னொரு டிப்ஸ் பார்க்க போறோங்க. பாருங்க, நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லெமனில் இந்த மாதிரி லவங்க இருக்கு இல்லையா, அந்த லவங்க பூவை அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம். நம்ம விளக்குலாம் போடுவோம் இல்லையா, அந்த திரி தான் எடுக்க போகிறேன். அந்த விளக்கு திரியை நெய்யில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. நெய்யில் நனைகிற மாதிரி ஃபுல்லாக நினச்சி விட்டுட்டு இந்த லெமனுடைய சென்டர் போர்ஷனில் வச்சு நீங்கள் ஏற்றி விட்டுருங்க. விளக்கு எப்பவுமே ஏற்றுவீங்களா, அதே மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைமில் எந்த இடத்துல உங்களுக்கு கொசு பூச்சிகள் தொலை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா கொசுவாக இருக்கட்டும், சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கட்டும் வரவே வராதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் கொசு தொலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றி வைக்கும்போது அந்த லவங்க பூவும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எரிஞ்சு அணையும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசுகளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால கொசுகள் வந்து தூரமாக ஓடி போயிடுங்க. நம்ம வீட்டில் கொசு தொலை அதிகமாக இருக்குன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொசுக்களை விரட்டுறதுக்காக கொசுவத்திலாம் வாங்கி ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லவங்க பூவையும் லெமனையும் வச்சு நம்ம சூப்பராக வந்து கொசு விரட்டி ரெடி பண்ணிக்கலாம்.